கதையின் தலைப்பு கடைசி மாம்பழம். கதை எழுதியவர் காம்கேர் கே புவனேஸ்வரி. கதை சொல்பவர் காம்கேர் கே புவனேஸ்வரி. ஒரு அமைதியான கிராமத்தில் வசித்து வந்த சிறுமி திவ்யாவுக்கு மாம்பழங்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். ஒரு கோடைக்கால பிற்பகல், விடுமுறை தினம். அவளுடைய அம்மா அந்த வருடத்தின் கடைசி அறுவடையாக தங்கள் வீட்டு தோட்டத்து மரத்தில் பழுத்து தொங்கிக் கொண்டிருந்த ஒரே ஒரு மாம்பழத்தை பறித்தார். திவ்யாவுக்கு மாம்பழம் என்றால் மிகவும் பிடிக்கும் என்பதால் அவளிடம் அதை கொடுத்தார். திவ்யா அதை மகிழ்ச்சியுடன் வாங்கி கொண்டாள். திவ்யா அந்த மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு அம்மாவுடன் அருகிலிருந்த கோயிலுக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது அவர்களின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் ராஜு அந்த மாம்பழத்தை ஏக்கத்துடன் பார்த்தான். அவன் மிகவும் வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவன். ஒரு நிமிடம் தயங்கினாள் திவ்யா. பின்னர் என்ன நினைத்து கொண்டாலோ தெரியவில்லை, என்னுடன் வீட்டுக்கு வா என்று சொல்லி அவனை அழைத்துச் சென்றாள். ஒரு சிறிய புன்னகையுடன் அந்த மாம்பழத்தை அவனிடம் கொடுத்து, இது உனக்குத்தான் என்றாள். ராஜுவின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. இதை பார்த்த திவ்யாவின் அம்மா பெருமிதமாக ஒரு துளி கண்ணீர் சிந்தினாள். திவ்யாவும் என்றுமில்லாத அளவுக்கு குதூகலமாக இருந்தாள். சில நேரங்களில் நாம் சாப்பிடும் பழத்தை விட நாம் விட்டு கொடுக்கும் பழமே மிக இனிப்பாக இருக்கும். ஆம், நாம் எளிய மனிதர்களிடம் காட்டும் கனிவும் அன்பும் சிறிய தியாகமும் நமக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும்.